ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போது டிசம்பர் ஹாலிடேஸ் வந்துடுச்சுங்களா. ஸோ அதனால் நாங்கள் போயிருந்த வெக்கேஷன் ட்ரிப் பார்த்திங்கன்னா கொல்லிமலை ஹில்ஸ் போயிருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் நாமக்கல் பக்கத்துலேயே இது லொக்கேட் ஆகிருக்கு. இது கீழே இது காரவள்ளின்ற பிளேஸ். இங்கேருந்து தான் மலை ஸ்டார்ட் ஆகும். இங்கே எங்கேருந்து பஸ்ஸஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லேருந்து ஸ்ட்ரெயிட் பஸ்ஸஸ் இருக்குது, சேலம்லேருந்தும் ஸ்ட்ரெயிட் பஸ்ஸஸ் இருக்கும். அதில் அரபலீஸ்வரர் கோயில் அப்படின்னு போட்டு தான் அந்த பஸ்ஸஸ் இருக்கும். அந்த பஸ் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இடம் காரவள்ளின்ற வில்லேஜ். இங்கே கீழவே சின்ன சின்ன கடைகள் இருக்கும். இங்கேயே எல்லாமே வாங்கிட்டு மேலே போயிடுறதுனால நடுவில் எந்த கடைகளும் இருக்காது. ஸோ கீழவே எல்லாமே திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. கிளம்பி கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு செக் போஸ்ட் வரும். இதுதான் அந்த செக் போஸ்ட். இங்கே நிப்பாட்டிட்டு செக் பண்ணிவிட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நேரம் செக் பண்ணுவாங்க, ஒவ்வொரு நேரம் செக் பண்ண மாட்டாங்க. அது அவங்களோடது. ஸோ செக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. இது பார்த்திங்கன்னா 70 ஏர்பின் பென்ஸோடு இருக்கும். இந்த கொல்லிமலை ஹில்ஸு பார்க்க ரொம்ப பசுமையாகவும் இருக்கும். போய் பார்க்கும்போதே சைட் வியூஸ்லாம் நிறைய இடத்துல சைட் வியூஸ்க்காக நிப்பாட்டியிருப்பாங்க. அதுவும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா. போகும்போதே நிறைய கோயில்களும் இருக்கும். அதையும் நாங்கள் காட்டிக்கிட்டே வரோம். பார்க்கலாம். இங்கே நின்னிங்கன்னா இங்கே சைட் சீயிங்லாம் பார்க்க முடியும். நடுவில் ஏர்பின் பென்ஸ்க்கு நடுவுலேயே சைட் சீயிங்க்குனே கொஞ்சம் பிளேசஸ் இருக்கும். அங்கங்கே நின்று சைட் சீயிங்கும் பார்த்துக்கலாம். திருப்பி மேலே ஏற ஆரம்பித்தாச்சு. தென் ஸ்டார்ட் பண்ண பின்னாடி நாச்சியம்மன் கோயில்னு ஒரு கோயில் வரும். ஆன் த வேலே இருக்கும். இது நாங்கள் போகும்போது க்ளோஸ் ஆகிருந்தது, அதனால் நாங்கள் இங்கே போகலை. நீங்கள் போகும்போது ஓப்பனில் இருந்தால் போகலாம். இந்த 70th ஏர்பின் பெண்டை நாங்கள் க்ராஸ் பண்ணிட்டோம். க்ராஸ் பண்ணி மேலே போனோடனே ஃபஸ்ட்டு இருக்க விசிட்டிங் பாயிண்ட் நம்மருவி. இது ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. இது பெய்டுன்னு நினைக்கிறேன். அங்கே பே பண்ணணுன்னு சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப சின்ன அருவியாக இருக்குது, ரொம்ப தண்ணி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் பார்த்துட்டே இருக்கீங்க இல்லைங்களா, அது ரொம்ப சின்ன அருவி தான். தண்ணி ரொம்ப கம்மியாக வந்தது. ரொம்ப கிட்டவும் போய் பார்க்க முடியாது. அதனால் பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சின்ன ரூம் மட்டும் புக் பண்ணியிருந்தோம். அவங்க ஹோம் ஸ்டே வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி வச்சுருந்த இடத்துல நாங்கள் புக் பண்ணோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா போகிற வழியிலே இருக்கும். பசுபதீஸ்வரர் திருக்கோயில். இதுவும் அங்கே ஃபேமஸான ஒரு டெம்பிள் தான். போகும்போது இந்த டெம்பிளையும் பார்த்துக்கோங்க. இப்போது நாங்கள் போயிட்டுருக்க இடம் நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோம் ஸ்டே. அது எங்கள் ஃப்ரெண்டு இந்த சொல்லியிருந்தாங்க. அங்கே போகிற வழியிலே அடுத்த கோயில் போயாச்சு. இது எட்டிக்கை அம்மன் கோயில். இங்கே வெளியே பார்த்திங்கன்னா மயில்கள் நடமாட்டம் அதிகமாகவே இருந்தது. அங்கே ஃபுல்லாகவே மயில்கள் நிறைய இருந்தது, பார்த்திங்கனாவே தெரியும். இது நாங்கள் போகிற இடம் எட்டிக்கை அம்மன் கோயில். அங்கே உள்ள பயங்கர ஃபேமஸான கோயில்.
இந்த கோயில் வந்து அமாவாசைக்கெலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு சொன்னாங்க அந்த இடத்துல இருக்கவங்க. ரொம்ப புகழ்பெற்ற கோயிலும் கூடங்க. ஸோ இங்கே நம்ம போக ஆரம்பித்தாச்சு. இது ரொம்ப சின்ன இடம் தான். இதில் வந்து கீழே இறங்கி போனோன்னா அங்கே கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு மேலே போனோன்னா கோயில் வந்துடும். அவ்வளோதான். இந்த கோயிலுக்கு போகிற வழியிலே வந்து சைட்லேயே வந்து பூஜை பொருட்கள், அது இல்லாமல் முடவாட்டுக்கல் சூப் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இல்லாமல் மிளகு, பச்சை மிளகு எல்லாமே வச்சு விற்றுட்ருப்பாங்க. வேணுன்னா இங்கேயே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த முடவாட்டுக்கால் சூப்பு கிடைக்கும். அது கண்டிப்பாக போனீங்கன்னா டேஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணாமல் வந்துடாதீங்க. பெயின், கால் வலியெலாம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இதை மஸ்ட் ட்ரை தான் நான் சொல்லுவேன். இது முடவாட்டுக்கால் சூப். இது வந்து ஒரு டம்ளர் 20 ருபீஸ் தான். வாங்கி குடித்தேன். சூப்பராக இருந்தது. குடிச்சிட்டு திருப்பி மேலே கோயிலுக்கு போக ஆரம்பித்தாச்சு. கோயிலில் அம்மனை கும்பிட்டு பார்க்க போயிருந்தோம். இதுதான் நாங்கள் புக் பண்ண ஹோம் ஸ்டே. சின்ன ரூம் தான், ஆனால் நல்லா இருந்தது. நாங்கள் 3-4 பேர் தான் போயிருந்தோம். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. பக்கத்துலேயே தான் அவங்களோட வீடு இருந்தது. அவங்க சிங்கிள் ரூம் மாதிரி காம்பேக்டாக கட்டி அதை ஹோம் ஸ்டேவாக கொடுத்துருந்தாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மிளகு செடி இருக்கும். மிளகு செடிலாம் இருந்தது. சூப்பராக இருந்தது. உள்ள சின்னதாக ஒரு ஹால் மாதிரி, உள்ளே வந்து ஒரு பெட்ரூம், அவ்வளோதான். இது மட்டும்தான் அவங்க கொடுத்துருந்தது. பைசா பார்த்திங்கன்னா 1500 பர் டேக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க. இட்ஸ் ஓகே, கன்வீனியண்ட்டாக இருந்தது. சின்ன ரூம் எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக காம்பேக்டாக இருந்தது. ஸோ இதை நாங்கள் ஓகேன்னு சொல்லிட்டோம். இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். 1 டே நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா மிளகு செடி இருக்கும், பச்சை மிளகு. இது கொஞ்சமாக மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். அவங்கக்கிட்ட இருந்தே கேட்டு கொஞ்சமாக பறிச்சிட்டு வந்திருந்தோம். வீட்டிலே வச்சு காய வச்சுருந்தோம். காய வச்சதை நாங்கள் அப்புறம் காட்டேன். அடுத்தடுத்து நாங்கள் போன இடம் வந்து அரப்பள் ஈஸ்வரர் கோயில். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஈஸ்வரர் டெம்பிள் அங்கே. இதுதான் வந்து நாமக்கல்லேருந்தும் சேலம்லேருந்தும் வரக்கூடிய பஸ் பாயிண்ட்ஸ் வந்து இங்கே தான் வரும். மோஸ்ட் ஆஃப் வந்து இதுதான் லாஸ்ட்டாக உள்ள இது. அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் வந்து ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியும் இருக்கும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதையும் விசிட் பண்ணிட்டு போங்க. இங்கே வந்து சின்ன அருவி, பெரிய அருவின்னு 2 அருவி இருக்கும். ஸோ பெரிய அருவி தான் வந்து ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. இன்னொன்று வந்து சின்ன அருவி. அது வந்து 100 ஸ்டெப்ஸ் சம்திங் தான் இருக்கும். பெரிய அருவி நான் அதுக்கப்புறம் காட்டுறேன். 1200 ஸ்டெப்ஸ் இருக்கும். இது வந்து ஈஸ்வரர் கோயில் டெம்பிள். ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். இங்கே மட்டும் பார்த்துட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் வந்து போட் ஹவுஸ். அங்கேயே பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா போட் ஹவுஸ் ஒன்று உண்டு. போட் ஹவுஸில் நாங்கள் போட்டிங் பண்ணலான்னு போயிருந்தோம். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குன்றனால. ஸோ நாங்கள் போயிட்டு இங்கே வந்து பைசா பே பண்ணியாச்சு. சின்னவங்களுக்கு 10 ருபீஸ், பெரியவங்களுக்கு 20 ருபீஸ். போயிட்டு போட் பண்ணுற இடத்துல 40 ருபீஸ் பர் ஹெட்டு. ஓகே தான், ரொம்ப மலிவான விலையில் தான் இருந்தது. பரவாயில்ல. ஸோ வெளியே சைட் வியூவிங்லாம் சூப்பராக இருந்தது. இதுதான் போட்டிங்க்கான அந்த பிளேஸு. கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா தான் அந்த போட் ஹவுஸ் வரும், போட்டிங் பிளேஸ்.
சைடு வியூஸ் நல்லா தான் இருந்தது. இது இல்லாமல் மயில்கள் இங்கேயும் சுற்றிக்கிட்டே தான் இருந்தது. அங்கே இங்கேன்னு எங்கே பார்த்தாலும் மயில்கள் மட்டும்தான் இருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ மயில்கள் சுற்றிட்டுருக்குன்னு. அவ்வளோதான், போட் ஹவுஸ் வந்தாச்சு. அடுத்த போட் வந்தோடனே நம்ம ஏறி போக வேண்டாம். அங்கே 2 போட்ஸ் தான் இருந்தது. நல்லா கொடைக்கானல்லாம் ஊட்டியில் இருக்க மாதிரி நிறைய போட்ஸ்லாம் அங்கே இல்லை. 2 போட் மட்டும்தான். போட்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எங்கள் பாப்பா தான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா போட்டிங்காக. வந்தாச்சு. பாப்பா தான் எங்கள் ஹஸ்பண்டும் தான் பெடலிங் பண்ண போகிறான்னு முடிவு பண்ணாங்க. அப்புறமேட்டு இல்லை, என்னோடய பிரதரும் எங்கள் ஹஸ்பண்டும் பெடல் பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்கி பெடல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் வந்துட்டு சுற்றி வந்தாச்சு. சுற்றி வந்துட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு அதுலேருந்து கொஞ்சம் தூரம் வந்த உடனே பொட்டானிக்கல் கார்டன் இருக்கும். நாங்கள் ரொம்ப லேட்டாக போனதுனால க்ளோஸ் ஆகிடுச்சுப்பா. இங்கேயும் வந்து பெரியவங்களுக்கு 20 ருபீஸ் அண்ட் சின்னவங்களுக்கு வந்து 10 ருபீஸ் தான் இங்கேயும் சார்ஜஸ் இருந்தது. ஆனால் நாங்கள் போகலை. இது வந்து அங்கே உள்ள மார்க்கெட் பிளேஸு, சோளக்காடு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் பிளேசஸ் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே இங்கே கரெக்டும். மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், அந்த மாதிரி அங்கே விளையக்கூடிய பொருட்கள் எல்லாமே பட்டை, லவங்கம், கிராம்பு போன்ற எல்லாமே கிடைக்கும். இது இல்லாமல் சீகக்காய், வரகு, திணை, அது இல்லாமல் அங்கே ரொம்ப பழங்குடியினர் மக்கள் வந்து பழங்குடியினர் சந்தையினே ஒன்று போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் நல்லா இருந்தது. நாங்கள் அங்கேருந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அந்த சாத்துக்குடி வந்து ரொம்ப ஜூஸ் கம்மியாக இருந்தது. பைனாப்பிள் நல்லா இருந்தது. அது இல்லாமல் சீத்தாப்பழம், அந்த காட்டு சீத்தாப்பழம் மாதிரி ஒன்று கிடச்சதில்ல, அதுவும் நல்லா இருந்தது. நான் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அது இல்லாமல் திராட்சை, முந்திரி எல்லாமே அங்கே ஐட்டம்ஸ் நிறைய கிடச்சது. நான் வந்து மிளகும் சீரகமும் வாங்கிட்டு வந்திருந்தேன் எங்கள் வீட்டுக்கு. அது இல்லாமல் எங்கள் ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்திருந்தோம். மற்றபடி திணை வாங்கியிருந்தோம். திணை அங்கே கிடச்சிது. தேன் கிடைக்குது அங்கே அதிகமாக. தேன், திணை, அது இல்லாமல் மிளகு தான் ரொம்ப ஃபேமஸ் அங்கே. பட்டை கிடைக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஏலக்காயெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வாசம் நம்ம வெளியே வாங்குறதுக்கும் அங்கேயுமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ இது எல்லாமே நாங்கள் அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். அது இல்லாமல் அங்கே பச்சை மிளகும் வந்து அங்கேயே வந்து விற்றுட்ருந்தாங்க. பார்த்திங்கன்னா தெரியும். பச்சை மிளகு, சீகக்காய், அந்த மாதிரி எல்லாமே அங்கே விற்றுட்ருந்தாங்க. அது இல்லாமல் வந்து இஞ்சிலே மாவிஞ்சி சொல்கிறாங்க, அது வந்து ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு சொல்லுவாங்க, அது அங்கே விற்றுட்ருக்காங்க. மீதி எல்லா ஐட்டம்ஸுமே அங்கே கிடச்சிது. எங்களுக்கு தேவையானது எல்லாமே அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு, எங்கள் வீட்டுக்கு, எங்கள் அம்மா வீட்டுக்குன்னு எல்லாத்துக்குமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. நீங்களும் அங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இந்த இடத்துல சீப்பாக இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. நெக்ஸ்ட் நாங்கள் போன இடம் வந்து அகைகங்கை நீர்வீழ்ச்சி.
இது வந்து பெரியவங்களுக்கு 30 ருபீஸ், சின்னவங்களுக்கு 20 ருபீஸ் இதோட சார்ஜஸ். இது வந்து 1200 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இறங்கும்போதே அவர் வெளியே இருந்தவரே சொல்கிறார், நீங்கள் இறங்கிடுவீங்களா மேடம், இறங்கிட்டு ஏறவே முடியாமல் கஷ்டப்பட போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது, நான் இறங்கி ஆவேன்னு சொல்லிட்டு இறங்க ஆரம்பித்தோம். கொஞ்ச நேரம் போன உடனே என்னால் இறங்கவே முடியலை. இறங்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆக்சுவலி ரொம்ப ஸ்டீப்ஸாக இருந்தது ஸ்டெப்ஸ் எல்லாம். கொஞ்சம் தூரம் இறங்கிட்டு அதுக்கப்புறம் போக 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 கொஞ்சம் ஸ்டீப்ஸ் அதிகமாச்சு. அப்போல்லாம் இறங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனாலும் பொறுமையாக இறங்கியாச்சு. இறங்கும்போதே நடுவுலேயே கொஞ்சம் டீக்காக ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. நடுவுலேயே இங்கே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த இது இருக்கும், ஜூஸஸ் டீ மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி சூப் கிடைக்கும், அதை தவிர வேறு எதுவும் கிடைக்காது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீப்பாக தான் இருக்கும். எல்லா படிக்கட்டுகள் எல்லாமே ஸ்ட்ரீப்ஸாக தான் இருக்கும். இது வந்து சி பாயிண்ட்ஸ்க்காக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்ப அருமையாக இருந்தது. இங்கேருந்து பார்க்கும்போது அங்கேருந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே தெரியும். அங்கே இருக்க நீர்வீழ்ச்சி போகிறதும் கொஞ்சம் லைட்டாக தான் தெரியும், சத்தங்கள் மட்டும் கேட்கும், மற்றபடி பார்க்க முடியல. போனால் தான் தெரியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே தெரியும். ரொம்ப கீழே இன்னும் வரும், பாதி கூட நாங்கள் இறங்கலை, பாதி இறங்கும் போதே வந்தாச்சு. திருப்பி இறங்க ஆரம்பிக்கணும். பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த வியூஸ் எல்லாம். பனியோட ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கப்புறம் ஸ்டெப்ஸை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. சின்ன பசங்களாம் கடன்னு இறங்கி போயிட்டாங்க. என் பாப்பாலாம் எங்கே போனானே தெரில. பாதி தூரத்தில் பாப்பாவும் என் தம்பியும் கடன்னு இறங்கி போயிட்டாங்க. நான் தான் ரொம்ப லேட். இல்லை பெரியவங்க சின்னவங்க எல்லாமே போயிட்டு தான் இருந்தாங்க. கடைசியாக நீர்வீழ்ச்சியை பார்த்தாச்சு. இங்கேருந்து தூரத்துலேருந்து பார்த்தாச்சுங்க, கிட்ட போகலை இன்னும். திருப்பி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இறங்கணும். இறங்கி போனோன்னா நீர்வீழ்ச்சி பார்த்து விடலாம். அவ்வளோதான், கடைசியாக 1200 ஸ்டெப்ஸும் இறங்கியாச்சு. இறங்கியும் பல மேடு பள்ளங்களை தாண்டி வெறும் கல்களாக தான் இருந்தது. கற்கள்லாம் மேலே ஏறி இறங்கி ஒரு வழியாக லாஸ்ட்டாக நான் பார்க்க வந்ததை பார்த்து விட்டேன். ஆகாய் கங்கை நீர்வீழ்ச்சி. இது தூரத்துலேருந்து பார்க்கும்போதே அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரிஞ்சது. சாரல் ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே கிட்ட போகும்போதே அவ்வளோ சாரல். இதில் நான் இறங்கணும் இல்லையா, என் தம்பி மட்டும் அந்த கோடி வைக்கும் போய் அதில் குளிச்சுட்டு வந்துட்டான். என்னால் அவ்வளோ தூரம் போக முடியல. இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகவே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப தண்ணி வந்து ரொம்ப கிளைமேட்டே ரொம்ப இதுவாக இருந்தது, ரொம்ப கூலிங்காக இருந்தது. ஸோ வெளியே நின்று குளிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். தம்பி மட்டும் தான் அவ்வளோ உள்ளே போய் நீர்வீழ்ச்சியில் நின்று குளிச்சுட்டு வந்தார். அவ்வளோதான், முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச்.
பாரு எங்கே போய் குளிக்குது பாரு சூப்பரா. கீழே வை நான் எடுத்துக்கிறேன்.